श्रीमते रामानुजाय नमः। हरिः ओम्। शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्रतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம்ல இரண்டாவது ஸ்லோகம்ல என்ன திருநாமங்கள்லாம் வருதுன்னு பார்க்க போறோம். அந்த ஸ்லோகம் பார்க்கலாமா? பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. பூதாத்மா அப்படின்னா நம்ம எல்லாம் ஜீவாத்மா, நமக்குலாம் கர்ம பலன்கள்லாம் உண்டு. ஆனா அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு எந்த கர்ம பலனும் கிடையாது. கர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பரிசுத்தமானவர். பெருமாள எந்த கர்மங்களும் எந்த தோஷங்களும் தீண்டாது. பரமாத்மா, பெருமாளுக்கும் மேல யாருமே கிடையாது. பெருமாள் தான் டாப் மோஸ்ட். தமக்கு தாமே ஈஸ்வரனா இருப்பவர். முக்தானாம் பரமாகதிஹி. முக்தர்கள் அப்படின்னாக்க முக்தர்கள்லாம் யாரு? யாருக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிக்கோ அவெல்லாம் முக்தர்கள். முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருக்கும் மோட்சம் யாரால கொடுக்க முடியும்? ஸ்ரீமன் நாராயணனால மட்டும்தான் கொடுக்க முடியும். மோட்சம் போறவால எங்க போவா? பரமபதத்தை அடைவா. முக்தி பெற்றவர்களுக்கு முடிவாக சேரும் இடமாயிருப்பவர். அதான் முக்தானாம் பரமாகதிஹி. அவ்யயஹ, முக்தர்களை விட்டு பெருமாள் பிரியவே மாட்டார். புருஷஹ, முக்தர்களுக்கு பரமானந்தத்தை கொடுத்துண்டே இருப்பார். நான் ஸ்டாப்பா கொடுத்துண்டே இருப்பார். சாட்சி, முக்தர்களுக்குலாம் பரமானந்தம் கொடுக்கிறார் இல்லையா? அதை பார்த்து தானும் ரொம்ப பரமானந்தம் அடைவாராம். எப்படி ஒரு குழந்தை சந்தோஷப்பட்டானாக்க அப்பா அம்மாலாம் அதை பார்த்து சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி. க்ஷேத்ரஜ்ஞஹ, முக்தர்கள்லாம் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடத்த, ஒரு க்ஷேத்திரம் கொடுக்கனாலே, ஒரு க்ஷேத்திரம்ல லிவ் பண்ணனாலே அந்த க்ஷேத்திரத்தையும் பெருமாள் கொடுப்பாராம். அது என்ன இடம்? அதான் நித்திய விபூதி. இப்ப நம்ம இருக்கிறதுல லீலா விபூதி, முக்தர்கள் இருக்கிறதுல நித்திய விபூதி. அக்ஷரையே வச்ச அக்ஷரஹ அப்படின்னா இப்ப முக்தர்களுக்கு பெருமாள் தன்னுடைய கல்யாண குணங்கள்ல காமிப்பார். அந்த முக்தர்களும் நல்லா அனுபவிச்சுட்டே இருப்பார். திருப்பி திருப்பி தன்னுடைய கல்யாண குணங்களை சிவன் நாராயணன் காமிப்பார். முக்தர்களும் அனுபவிச்சுட்டே இருப்பார். இதுக்கு ஸ்டாப்பே கிடையாது. குறையே இல்லாம இவர் கல்யாண குணங்களை காமிப்பார். அவரும் குறையே இல்லாம கல்யாண குணங்கள்ல அனுபவிப்பார்கள். கேட்டதை கொடுக்கும் குறைவில்லாத கோவிந்தன் இல்லையா நம்ம பெருமாள். இதான் இந்த செகண்ட் ஸ்லோகால வர திருநாமங்களுடைய அர்த்தங்கள். நேத்திக்கும் இன்னைக்கும் சேர்த்து நம்ம 17 திருநாமங்கள் பார்த்துக்கோம். குறைவில்லாத கோவிந்தனுடைய அனுகிரகத்தோட இனி செடி பஞ்சாங்கம் என்னப்பட்டிருக்கு பார்க்கலாமா? ஆசிரியப்பது கலிபோர்னியா தெற்கான பஞ்சாங்கம். நம்ம கலியுகத்தோட 5121 இருக்கும். சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சமஸ்கிருதம் சுக்ரவாசரஹ. அயனா தக்ஷிணாயனா ரிது சரத் ரிது. சன்ரைஸ் டைம் 7:18, சன்செட் டைம் 18:27. நட்சத்திரம் சித்திரை. ஏன் டைம் 23:21. திதி அமாவாசை. ஏன் டைம் 12:30. யோகம் வைத்திதி யோகம். ஏன் டைம் 13:16. காரணம் நகவ